ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஆர்கே நாராயண் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்டு ரொம்ப காமெடியான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நாராயண் அப்படிங்கிற பர்சன் தான் இதை வந்து எழுதியிருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தோம்னா ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் நாராயண சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதை தான் ஷார்டன் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தோம்னா ஆர்கே நாராயண் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து சொல்கிறோம். இவர் அக்டோபர் 10, 1906 வந்து பிறந்திருக்காரு. அண்டு 13 மே 2001 வந்து இறந்துடுறாரு. இவர் பெட்டர் நோனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஆர்கே நாராயண் அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்னு சொல்கிறோம். வாஸ் அன் இந்தியன் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஸோ இந்தியன் ரைட்டராக இவர் வந்து இருக்கார், ப்ளஸ் வந்து நாவல் ரைட்டராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. அண்டு இவரை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இண்டியன் டவுன் ஆஃப் மால்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனல் சவுத் இந்தியன் டவுன், ஓகேங்களா. ஃபிக்ஷனலாக இது வந்து ரியலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு கற்பனையோ கதாபாத்திரம் மாதிரி கற்பனையான ஒரு ஊர் மால்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து மையமாக வச்சு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பெரும்பாலும் நிறைய எழுதியிருப்பார். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்த ஒரு மால்குடி அப்படிங்கிற ஒரு டவுனை யூஸ் பண்ணி எழுதினதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹி வாஸ் லீடிங் ஆதர் ஆஃப் ஏர்லி இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். ஸோ ரொம்ப லீடிங்கான ரொம்ப ஃபேம்ஃபுல்லான ஒரு ரைட்டராக வந்து பார்த்தோம்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட வந்து முல்க்ராஜ் ஆனந்த், அப்புறமேட்டுக்கு ராஜாராவ், இவங்கள மாதிரி இவங்க கூட இவரும் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டராக இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் எழுதின இந்த இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்டோரி அண்ட் வந்து நீங்கள் லைன் பை லைன் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு சம்மரியாக தான் வந்து சம்மரைஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜிம்கானா கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கஸ் வந்து போடுவாங்க, பார்த்தீங்களா. ஸோ சர்க்கஸ் போடுறாங்க. இப்போலாம் ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கண்காட்சி மாதிரி நடத்துவாங்க. அங்கேயே விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்கும். சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ வந்து 60 ரூபா டிக்கெட் போட்டால் ட்ரெயினில் போகிறது, அப்புறமேட்டு ராட்டினத்தில் போகிறது, அங்கேயே சாப்பாடு ஐட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிரவுண்டை வந்து வாடகைக்கு எடுத்துடுறாங்க. அந்த வாடகை எடுத்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாமே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம நரேட்டர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நரேட்டர் தான் இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இவர் அந்த கதையை சொல்கிறாரு. அந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஜிம்கானா அப்படிங்கிற அந்த ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா எல்லா நிகழ்ச்சிகளுமே நடக்குது. A to Z அங்கே போனால் வாங்கலாம், A to Z அங்கே வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அங்கே வந்து இருக்குது. அப்படி தான் அங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 500 ருபீஸ் வரைக்கும் கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரி டிக்கெட் மட்டுமே, ஓகேங்களா. ஸோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் வசூலாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போலாம் ₹1 அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அப்படின்னாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரைக்கும் வசூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த கிரவுண்டு இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டுக்கு தான் நம்ம நரேட்டர் வந்து போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு லாட்ரி டிக்கெட் வின் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், ஷூட் கன்னு, ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கேமில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் ஆவரேஜாக ஒரு ₹100 ஜெயிக்கிற மாதிரியான விளையாட்டுகள்லாம் கூட அங்கே வந்து இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் அந்த பிளேஸ் நடக்குது. அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரேட்டர் வந்து போகிறாரு. அவர் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் வளர்ந்துருப்பார். ஸோ அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவர் வந்து பார்த்தோம்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நிம்மதிக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பார். ஸோ அங்கே போகும்போது டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அங்கே அதாவது லாட்ரி டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே போகிறவங்களுக்கு லாட்ரி ப்ரைஸும் விழுந்திருக்கும். ஸோ இவரும் அங்கே போயிருப்பார். அங்கே போகும்போது இவர் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அங்கே ஒரு டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அணா, ஓகேங்களா. 8 அணா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 4 அணா 8 அணா அப்படின்னு சொல்லுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 8 அணா வந்து கொடுத்து 8 அணாஸ் கொடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு அங்கே இருக்கும்போது அதோடைய குழுக்களில் வந்து அந்த நம்பர், டிக்கெட் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1005 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கிற ஒரு நம்பரை வந்துட்டு இந்த நரேட்டர் வந்து அந்த டிக்கெட்டை வந்து வாங்குறாரு. வாங்கி அங்கே குழுக்கள் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு
இந்த நம்பர் வந்து குழுக்களில் விழுந்துருது. ஸோ ப்ரைஸ் விழுந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க அந்த கிரவுண்டில் இருக்க அந்த குழுக்களுக்கான ஹெட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஓகே இவருக்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ஒன் ஆஃப் த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினை வந்து கொடுத்துட்றாங்க. இன்ஜின் அப்படின்னா ரோடு ரோலர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரோடு ரோலர்னே வச்சுங்க. ஸோ அந்த ரோடு ரோலர் வந்து இவருக்கு பரிசாக விழுகுது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இவரும் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, அப்பாடா நமக்கு இருக்கிற கடன்லாம் ஒழிஞ்சிருண்டா, இந்த இன்ஜினை வித்தாவது நம்ம வந்து எல்லா கடனையும் ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ப்ரைஸ் நமக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்ஜினை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னா அவருக்கும் ஓட்ட தெரியாது. ஓட்டுற ஆள் கிடைக்குமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அப்படி இருக்கிற ஆள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜின் டிரைவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 ரூபா, அது இல்லாமல் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரியான ஒர்க்கு, ஓகேங்களா. ஸோ இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்குது. 100 ரூபாங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படி டிரைவரும் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. அதை அவரால் வந்துட்டு கொண்டுட்டு போகவும் முடியல. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பர்மிஷன் கேட்குறாரு அந்த நிகழ்ச்சி நடக்கிறவங்கள்ட்ட. அவங்களும் ஓகே நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் அது மூவ் ஆகாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அவங்கெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வண்டி அங்கேயே இருக்குது. நிறுத்துறதுக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே கிடைக்கல அந்த நரேட்டருக்காக. சரி ஓகே அது அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த கிரவுண்டுக்கு ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கக்கிட்டேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்கு வந்து வாடகையை கொடுத்துட்றாரு. அந்த வண்டி அங்கே நிற்கிறதுக்காக அந்த கிரவுண்டுக்கு உரிமையாளருக்கு வந்துட்டு மாதம் 10 ரூபான்னு சொல்லி 3 மாதத்துக்கு வந்து வாடகையாக வந்து இந்த நரேட்டர் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு காமெடி என்னன்னு பாருங்கள். அந்த நரேட்டர் தங்கி இருக்க வீட்டு வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மாதமே 4 ரூபா தான். ஆனால் இவர் லக்கி ப்ரைஸாக கிடச்ச அந்த ரோடு இன்ஜினை வந்துட்டு நிறுத்தி வைக்கிற இடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 10 ரூபா வாடகை கொடுக்குறாரு. ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான தொகையை கொடுத்து அந்த வண்டியை வந்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். காரணம் அவருக்கும் ஓட்ட தெரியாது, ஓட்டுறதுக்கு ஆளும் கிடைக்கல. ஸோ இப்படி தான் வந்து போகுது. அண்டு லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே இதை வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசுகிறாரு. இதை என்ன தான் பண்ணுறது, எப்படி பண்ணலாம், யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு சொல்லி பிளேஸ் அவங்கக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் அப்படிங்கும்போது அங்கே போனால் அவங்களுக்கும் எங்களுக்கு வந்து தேவைப்படாது, எங்களுக்கு இந்த வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. பட் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனபிளான ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துர்லாம், கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பார். பட் அவங்களுக்கு வந்து வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ தொகையை குறைச்சி கேட்டாலும் வித்தரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போயிருப்பார். பட் வந்து அது வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காது. வேறு வழியே எல்லாமே என்ன ஆகும்னா அவர் வந்து ரிட்டன் வந்து வராரு. லேட்டராக பார்த்தோம்னா முனிசிபாலிட்டியில் இருக்க சேர்மேனை பார்த்து பேசுகிறாரு. சரி இங்கேயாவது வந்த விலைக்கு வந்து வித்தரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்து அந்த ரோட் ரோலர் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது கிரவுண்ட்லேயே நின்று நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு இதை எப்படியாவது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்காவது எடுத்துகிட்டு போய் ஓரத்தில் எங்கிட்டாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவருக்கு யோசனை வர்றது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்க கோவில் யானை இருக்கும். ஸோ அந்த கோவில் யானையை வச்சு கட்டி இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக அந்த கோவிலில் இருக்க அந்த முக்கியஸ்தர் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட போய் பேசுகிறாரு, இது மாதிரி எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு பணம் எதுவும் தர வேணாம், ஆனால் யானைக்கு வந்து ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு, ஸோ அது மட்டும் வேணால் வாங்கி கொடுத்து நீங்கள் ஹெல்ப்புக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி யானையை ரெடி பண்ணுறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 50 கூலிஸ், அதாவது 50 கூலி ஆட்களையும் வந்து சேர்த்துக்கிறாரு. ஸோ யானை கட்டி இழுக்கிற மாதிரியும் அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் பின்னாடி தள்ளுற மாதிரியுமான ஒரு பிளானில் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 50 கூலி ஆட்கள் அண்ட் 50 கூலி ஆட்களுக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 8 அணா வந்து கூலியும் கொடுத்துடணும். ஸோ இப்படி தான் வந்து கான்ட்ராக்ட் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. அந்த ஒரு நாளைக்கு யானைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் செலவு பண்ணணும். ஸோ இப்படி செலவு பண்ணி அவர் ஒரு வழியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஜினை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஓகே, ஆனால் மேலே ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இவரோட ஃப்ரெண்டு வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இன்ஜின் டிரைவராக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த வண்டியை வந்து ஓட்ட தெரியும். ஸோ அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து சரி ஸ்டேரிங் பிடிக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே பிளான் பண்ணி அவரும் அன்றைக்கி டிரைவர் அவர் வராரு, ஸ்டேரிங் பண்ணுறாரு, யானையும் கட்டி இழுக்குது, 50 கூலியாலும் சேர்ந்து அந்த இன்ஜினை வந்து ஒரு வழியாக தள்ளுறாங்க. ஸோ அப்படி தள்ளி எடுத்துகிட்டு வரும்போது கிரவுண்டுக்குள்ளேருந்து ஒரு வழியாக கொண்டு வந்து ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது
யானை ஒரு பக்கம் இழுக்கவும் பின்னாடி இருக்கவங்க ஒரு பக்கம் தள்ளி ஸ்டேரிங் வந்து சரியாக கண்ட்ரோல் ஆகாமல் அது வேகமாக போய் எங்கே போகுது அப்படின்னா தாறுமாறாக ஓடி போய் கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒருத்தரோட வீட்டோட காம்பவுண்டு செவுரை இடித்து அதை உடச்சி அப்படியே நிற்கிது. ஸோ அப்படியே நிற்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியல, ரொம்ப சிரமப்படுறான். ஸோ எல்லாருக்குமே வந்து காசும் கொடுத்தாகணும், அதே சமயத்தில் வந்துட்டு யானைக்கு காயம் பட்டிருக்கும். ஸோ அந்த காயத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டுறான். இது இல்லாமல் இதுக்கிடையில் சில செலவுகளுக்காக பார்த்தோம்னா மனைவி கிட்டேருந்து கடன் அந்த நகையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த நகை எல்லாமே வந்து மூழ்கி போகிற அளவுக்கு, அதாவது வந்து திரும்ப வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் போயிருக்கும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தோம்னா விரக்தியான ஒரு இதில் இருப்பார். வரவுக்கு மீறிய செலவு பண்ணி கடனுக்கு மேலே கடனாகவே ஆகி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். ஸோ எப்படியாவது இந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து தொலைச்சிடணும், அதாவது விற்றுறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணுவார். அவரால் முடியவே முடியாது. அவரோட மனைவி கூட சில நேரங்களில் வந்து கோவிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கூட போயிருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு வந்து இவர் வந்து போயிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு சுவாமிஜி வராங்க. ஸோ அந்த சுவாமிஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகாவுக்கான இம்பார்ட்டன்ஸ், அதாவது யோகா செய்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்திருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டியூப் லைட்டை சாப்பிட்றது, தேங்காயை தலையில் உடைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பல வித்தைகளை வந்து செய்வார். நிறைய வித்தைகளை வந்து செய்வார். யோகாசனம் செய்கிறது மூலமாக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வித்தைகளை வந்து செய்வார். ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்னடா அது ஒரு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து அந்த இன்ஜின் ஓட்டுற டிரைவர்ஸ் இருப்பாங்க. அதே சமயத்தில் இவர் ஏற்கனவே வேறு சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினை வந்து அந்த ரோட் ரோலரை தன்னோட உடம்பு மேலே ஏற்றி இறக்குற மாதிரியான சாகசங்களை எல்லாம் செஞ்சுருப்பார். ஸோ இவர் வந்து சரி ஓகே இதே சாகசத்தை அடுத்த நாள் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மக்கள்கிட்டலாம் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. இன்ஜினுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இவர்கிட்ட இருக்கும். ஸோ சரி ஓகே இந்த இன்ஜினை பயன்படுத்துவாங்க, நமக்கு வந்து ஒரு வருமானமும் கிடைக்கும், அதே சமயத்தில் இதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ அப்படி அந்த சாமியார் வந்து தன்னை வந்து பார்த்தோம்னா தன் மேலே வந்து அந்த ரோடு இன்ஜினை வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லா நடவடிக்கை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவரும் ரோட்டில் படுக்கிறது, அவர் வந்து கைடன்ஸ் பண்ணுவார். அந்த இன்ஜினை இயக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு இவரோட மார்பில் வந்து ஒரு மார்க் பண்ணி காட்டி இந்த இடத்துல இப்படி ஏறி போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணுறாங்க. எல்லா மக்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க அந்த சீனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொண்டாந்து கொடுத்து அந்த சுவாமிஜியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியாவது ஒரு வருமானம் கிடைக்கணும், இப்படியாவது அந்த இன்ஜினை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்ச நம்ம நரேட்டருக்கு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காது. ஃபைனலாக வந்து ஃபெயிலியர் தான் போயிருக்கும். வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு முழு விரக்தியோட நம்ம நரேட்டர் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியா சைடில் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு எர்த்குவேக் வந்து வந்திருக்கும், அப்படியே நிலநடுக்கம் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதோட அதிர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் இருந்த பகுதியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நிலநடுக்கத்தினால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோட் ரோலர் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பள்ளமான பகுதிக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகி அது போனதில் அந்த எதிர் வீட்டில் காம்பவுண்டை இடித்து அந்த வண்டி நிற்கிது பார்த்திங்களா. ஸோ அந்த வீட்டில் இருந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணறு ஒன்று இருக்கும், மூடவே முடியாத ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கும். அந்த கிணத்தோட அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த கிணத்துக்குள்ளார விழுகிற மாதிரி போய் விழுந்துடும். அப்படி விழுந்தது உள்ளேயும் விழுகாது, வெளியிலேயும் இருக்காது. குப்புன்னு வந்து அந்த கிணறை அடைச்ச மாதிரி அப்படியே கிணறை மூடின மாதிரியான சூழ்நிலையில் அந்த ரோட் ரோலர் போய் மாட்டிக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது நரேட்டர் பார்க்கும்போது என்னடா கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிணத்துக்கு சொந்தக்காரர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன் அப்படின்னா அந்த கிணறை வந்து மூட சொல்லி பல தடவை கவர்மெண்ட் சைட்லேருந்து இவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து வர்ற தண்ணி வந்து சரியான தண்ணி கிடையாது, ரொம்ப டர்ட்டிஃபுல்லான தண்ணியாக இருக்கும். ஸோ அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இந்த கிணறு ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருப்பாங்க. இவர் அதை கிணறை மூடுனா நிறைய செலவாகும், மேன் பவர் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுட்டு அதை மூடாமல் பெரிய தொல்லையாக அவர் அப்படியே வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த ரோட் ரோலர் போய் அதுக்குள்ளார விழுந்து அதை அடைச்சதுனால பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரே வந்து நம்ம நரேட்டரை பார்த்து இது மாதிரி சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரக்கை அந்த இன்ஜினை வந்து எடுக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அதை பூரா நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த 50 கூலி ஆட்களோட காசாக இருக்கட்டும், இல்லைன்னா வாங்கின கடனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இவருக்கு இருந்த எல்லா கடனையுமே இவர் வந்து முடிச்சிடுறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து மேற்படி எவ்வளோ தொகை தேவைப்படுமோ அந்த தொகையை வந்து கொடுத்து உதவியும் செய்கிறாரு.
ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு வந்து லாட்ரியில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி கிடைச்சது அவனோட வாழ்க்கையில் பாதி நாளை வந்து பெரிய தொந்தரவாக இருந்து அவனுடைய லைஃபையே முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை போயிருக்கும். ஸோ உண்மையான அதிர்ஷ்டம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த நிலநடுக்கம் வந்த ஒரு காரணம் தான் உண்மையான அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இந்த நிலநடுக்கம் வந்து இவரை இருக்கிற பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். பழையபடி நரேட்டர் வந்து சந்தோஷமாக எந்த கடனும் இல்லாமல் அவருடைய லைஃப் வந்து மனைவியோடு சேர்ந்து கண்டினியூ பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிணறை வந்து அந்த கிணத்து மேலே அந்த என்ஜின் இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே இருந்த கேப்புங்களையெல்லாம் வந்துட்டு நீட்டாக சிமெண்ட் வச்சு நீட்டாக அந்த கிணறையும் வந்து மூடியிருப்பாங்க. ஸோ இதோட அந்த ஸ்டோரியும் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.